கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். உங்களுக்கு துணை நிற்கிற தேவன் உங்களோடு இருக்கிறேன் என்று இங்கே வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி அங்கே உறுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நீங்கள் சில வேளைகளிலே யோசிக்கலாம், எனக்கு துணை செய்வதற்கு யார் இருக்கிறார்கள், அல்லது எனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களை கரம் பிடிப்பேன், நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லும். மனுஷர்களை சில வேளைகளில் நீங்கள் நம்பி இருக்கலாம், மனுஷர்கள் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கலாம், நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கலாம். அல்லது நீங்கள் மனுஷருடைய வார்த்தையை நம்பி சில காரியங்களில் இறங்கியிருக்கலாம், அதிலும் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கரம் பிடித்து உன்னை நடத்துவேன். அவர் வாக்கு பண்ணினால் மாறாத தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லுகிறதை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தரை மட்டும் நீங்கள் நம்பினீர்கள் என்றால் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள், கலங்க மாட்டீர்கள், கவலைப்பட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களோடு நடக்கிறார் என்ற ஒரு பலன் உங்களோடு இருக்கும். இன்றைய நாளில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருளுகிறார். ஆமென்.